சாப்பாடு ஒன்று கேட்டு வாங்கிக்கணுமா? அந்த ஞான பயிரை ஞானாம்பாள் செய்கின்றால் அங்கே வந்த ஆழ்வல்லோர் விராட்டியாரை வணங்கி முருகப் பெருமானுக்கு ஜெயிக்க முருகப் பெருமான் வேடனாக வருகிறார். உலகத்திலே என்றைக்கு உள்ள பொருள்கள் 3: பதி, பசு, பாசம். பதி இறைவன், பசுக்கள் ஆன்மாக்கள், பாசம் ஆன்மாவிற்கு உள்ள தலை. ஓகே சூப்பர். ஆன்றதோர் சொல்பதி ஆறுயிர்த்தொகை வாந்திகள் தடையென வகுப்பது அல்லதே. கண்டமுறான காசு போன் போடு. வேஸ்ட்ல எவ்வளோ ஏழு அவ்வளோதானா? சாமி எல்லினும் இருட்டிலும் எதிர்படும் மன்னர் கனபூதி குணம் காணிலுடனை வரும் வித்தாங்காரமும் கண்டாளம் ஆனையடியின் பாவைகள் மண்டையும் பாவைகளுடனே பல கலகுடன் மலரே மதிக்கோட படியன முத்த பாத கைத்தால் கட்டு ஒரே டப்பால போட்டு ஆடிக்கிட்டு சாப்பிடு உட்காந்து சாப்பிட்டு சுண்டல் வாங்கிக்க. அடுத்த சுண்டல் கொடுப்பேன். இன்னும் ஒன்றுமா வந்து வாங்கிக்கோங்க. உள்ள வரும் அதே கப்பல் என்ன வாங்கிக்கோங்க. கப்பு இல்லைண்ணா அது வாங்கிக்க. போட்டிங்களா? சரி வாங்க. வீட்டில் ஆமாம் பக்கத்தில் ஓடுமா நம்ம லைட் போட்டது அப்புறம் சீனியர் சுகர் ரோட்டில் போச்சு. இப்போ அகிரி 20 லட்சம் ஒதுக்கிறேன். இல்லைன்னா இப்போ மண்ணு ரைட்
ஈஸ்வரி இதோட லெமன் சாதம் தான் அடுத்து உள்ள போய் உட்காருப்போம். இப்போ வரேன் சாப்பிடுங்க அம்மா சாப்பிடுங்க. கல்யாணத்துக்கு அவரே வச்சிருக்கலாம். வா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஆறுபட முருகனுக்கு அரோகரா, குன்னத்தூர் தண்டபாணி முருகனுக்கு அரோகரா. ஆன்மீக பெரியவர்களே, பக்த கொடிகளே, 2/7/2024 செவ்வாய்க்கிழமை அன்று ஆனி மாதம் கிருத்திகை, திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகில் உள்ள புகழ்பெற்ற முருகத்தலமாக விளங்கி கொண்டிருக்கின்ற, தமிழ்நாட்டிலே செவ்வாய்தோஷம் பக்தர்கள் வருகை தந்து செவ்வாய்தோறும் வணங்குகின்ற திருத்தலமாக விளங்கி கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்ற கித்திகை விழாவுக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த அன்னதான நிகழ்ச்சியிலே உபயதாரராக அன்னதானம் வழங்கிய திரு ஆத்தாம்பாடி முன்னாள் மாவட்ட கவுன்சிலரும் கேளூர் தொடக்க வேளாண் வங்கியினுடைய தலைவரும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய ஏஎம் காசி அவர்களும், அவருடைய துணைவர் திருமதி லட்சுமியம்மாள் அவர்களும், அவருடைய மகன் ஆத்தாம்படி முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினரும் திரு கே ஐயப்பன், போலூர் ஒன்றிய முன்னாள் பெருந்தலைவர் திருமதி ஈஸ்வரி ஐயப்பன் மற்றும் திமுக பிரமுகர்
ஆத்தாம்படி சம்பத் அவர்களும் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் டாக்டர் ஐ தனுஷ் எம்ஏபிஎஸ், ஐ சுவேதா டாக்டர் கலந்து கொண்டு வருகை தந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள். மற்றும் ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அத்திமூர் சுகமூர்த்தி செல்வி, வீரப்பந்தரு ரைஸ் மில், மாமில் அரிசி வியாபாரம் சக்தி, அத்திமூர் தணிகவேல், வடமாதிமங்கலம் தொழிலதிபர் KLG தினகரன், மேலாளர் ஜெகன் அவர்களும் மற்றும் ஆன்மீக பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியிலே பக்தர்களுக்கு காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை மூக்கடலை சுண்டல், தக்காளி சாதம், லெமன் சாதம், சர்க்கரை பொங்கல் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து வரும் ஆடி மாதம் 29/7/2024 திங்கட்கிழமை அன்று நடைபெறுகின்ற உலகெங்கும் வாழ்கின்ற முருகர் பக்தர்களால் கொண்டாடப்படுகின்ற முக்கிய திருவிழாவான ஆடிக்கித்திகை பெருவிழா நடைபெற இருக்கிறது. அன்று தினம் இங்கே வருகை தருகின்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பிலே நம்முடைய குன்னத்தூர் தண்டபாணி முருகன் கோயிலுக்கு காவடி எடுத்து வருகை தரும் பக்தர்களுக்கும், இத்திருக்கோயிலுக்கு முருகனை வழிபட வருகை தர இருக்கின்ற பக்தர்களுக்கும் ரயில்வே கேட்டு அருகிலே நம்முடைய அன்னதான கமிட்டி சார்பிலே 15 வகையான அன்னதான பிரசாதங்கள் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை வழங்கப்பட இருக்கிறது. ஆன்மீக பக்தர்கள் உதவியோடும் ஆன்மீக பல்வேறு சமூக சேவை செய்து கொண்டிருக்கின்ற பக்தர்களுடைய உதவியோடும் ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஆதரவோடும் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியிலே பக்தர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளையினுடைய தலைவர் சவரன் கருணாநிதி என்கின்ற கருணாசாமி அவர்கள் சார்பிலும் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் சார்பிலும் அன்போடு இந்த ஆடிக்கித்திகை விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானுடைய பெருவிழாவாக நடைபெறுகின்ற இந்த ஆடிக்கித்திகை விழாவிலே திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் குன்னத்தூர் அருள்மிகு ஸ்ரீ தண்டபாணிசாமி திருக்கோயில் நடைபெறுகின்ற இந்த காவடி திருவிழாவிலே, ஆடிக்கித்திகை திருவிழாவிலே பங்கு கொண்டு வருகை தருமாறு அன்போடு பக்த கொடிகளை வருகன வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். இதை காண்கின்ற பக்தர்கள் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தங்களுடைய தெரிந்த பக்தர்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஆன்மீக சேனல் ஆறுபடை முருகன் யூடியூப் சேனல் சற்று அதிக நேரமாக இருந்தாலும் நேரம் கருதாமல் பல்வேறு திருக்கோயிலுடைய திருப்பணிகள், நிகழ்ச்சிகள் சிறப்பான முறையிலே எடுத்து உங்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டு இருக்கிறோம். அருகோந்து நேரத்தை அதிகம் இருக்கிறது என்று வருத்தப்படாமல் நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். ஆன்மீக ஆறுபடை முருகன் ஆன்மீக சேனல் சார்பில் நன்றி, வணக்கம்.
பேச எடுக்கிறீங்களா?